ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பூர்ண கொழுக்கட்டை தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். நான் சொல்கிற ஒரு பொருளை மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், உங்கள் கொழுக்கட்டை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃப்ளாப்பே ஆகாது, சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். பால் சேர்க்குறப்போ நமக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா இந்த மாதிரி 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 1 கப் பச்சரிசி மாவை நான் லைட்டாக 1 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு இதோட சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கை விடாமல் கிண்டி விட்டுக்கலாம். கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும், இல்லைனா சீக்கிரமாக கட்டிப்பட்டுரும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆறட்டும். இப்போ இதை ஆறுனதுக்கு அப்புறமா கையால் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நமக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். கொழுக்கட்டைக்கு மேலே வைக்கிற மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அது செய்யறதுக்கு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்கிறப்போ கொழுக்கட்டைக்குள்ள அந்த ஸ்டஃபிங் சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக அந்த ஈரப்பதம் போகணும், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த தேங்காவோட வெல்லம் வந்து நல்லா ஒன்று சேர கலந்து வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் வந்து நல்லா இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகி வரணும். இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, அந்த வெல்லமும் தேங்காய் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். பூர்ணம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை லைட்டாக ஆறட்டும். இப்போ நம்ம மாவை தட்டி எடுத்துக்கலாம். ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா வாழை இலையில் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ மாவை உருண்டை பிடிச்சி லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து உடஞ்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்ச பூர்ணம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இதை மடித்து எடுத்துக்கோங்க. ஸ்லோவாக மடித்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். ஓரங்கள் உங்களுக்கு அன்ஈவனாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம லாஸ்ட்டில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓரங்களை இந்த மாதிரி அழுத்தி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. இட்லி பாத்திரத்தை நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த கொழுக்கட்டையை வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சுலபமான பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. உங்ககிட்ட மோல்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.